Hi friends, welcome to Learn with Siba channel. கொஞ்ச நாளாக நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது. சில ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அப்லோட் பண்ண முடியல. இனி கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் செய்யப்படும். சரிங்களா? நேற்று தான் டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்தது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 21 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லைனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 2 கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் EXPRE டாட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அந்த வார்த்தை ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அடிக்கணும். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுக்கு புக்கிலேயே நமக்கு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஃபுல்லாக அடிப்போம். ஆன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஒரு லைன், ஒரு ஹெட்டிங். சரிங்களா? அடுத்த ஹெட்டிங் ஸ்கீம்ஸ் டியூரிங் பிளான் பீரியட்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? அப்போ இது 2வது ஹெட்டிங். இது ரெண்டுக்குமே வந்துட்டு தனி கால்குலேஷன் வந்துட்டு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் என்ன? ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுப்போம் ஹெட்டிங்க்கு. சரிங்களா? 65 எடுக்கிறோம். இதோட கவுண்டிங் டீட்டெயில்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட் இது வரைக்கும் கவுண்டிங் வித் ஸ்பேஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 35. மைனஸ் பண்ணிக்கோங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், கிடைச்ச வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 25 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். 25வது டிகிரியில் இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு அடிப்போம். சரிங்களா? அடுத்து ஸ்கீம்ஸ் டியூரிங் பிளான் பீரியட்ஸ், இதுக்கும் இதே மெத்தட் தான். சரிங்களா? 65 அதோட கவுண்டிங் 27 மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம், 29. அப்போது 29வது டிகிரியில் இந்த செகண்ட் ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம். இது எல்லாமே நம்ம கேப்ஸில் தான் அடிப்போம். அதுதான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஆல் கேப்ஸ் அப்படின்னு. அப்போ எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் நம்ம அடிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் எப்போவுமே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? லாஸ்ட் காலமில் இருந்து தான் கால்குலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஹெட்டிங்கோட கவுண்டிங் என்ன? 7 டிஜிட்டில் இருக்குது. ஓகே, உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு செக் பண்ணணும். உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் தான் பெருசு, அதுவும் 7 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போது எல்லா காலம்லையுமே பார்த்துட்டிங்கன்னா ஹெட்டிங் எல்லாமே 7 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த 7 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? எல்லாமே ஹெட்டிங்கும் சரி உள்ளே இருக்க வேல்யூஸும் நம்மளுக்கு காமனாக தான் இருக்குது. எல்லாமே 7 டிஜிட் தான். எல்லா காலம்லையுமே 7 டிஜிட் தான், ஹெட்டிங்கும் சரி வேல்யூவும் சரி. ஓகேங்களா? அதுதான் பெருசு. ஓகே, லாஸ்ட் காலமில் ஹெட்டிங்கும் வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்குது, 7. ஓகே, இப்போ நம்ம 7 அப்படிங்கிற வேல்யூ தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் காலம்க்கான வேல்யூ எப்படி அந்த டிகிரி எப்படி கண்டுபிடிப்போம்? ரைட் சைடு மார்ஜின் 75 அதை எடுத்துப்போம். மைனஸ் லாஸ்ட் காலமில் 7 தான் பெருசு, ஹெட்டிங்கும் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது, காலம்லேயே 7 தான் பெருசு. அப்போது 7 அப்படிங்கிறப்போ இங்கே +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இது நம்ம எப்போவுமே பண்ணுறது தான், மறந்துடக்கூடாது. சரிங்களா? இங்கே இந்த இடத்துல எப்போவுமே +2 ஆட் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. அதை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த லைனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வரும், அதுக்காக தான் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் பார்த்தது தான். இந்த இடத்துல +2 ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம்? 7 +2 ஆட் பண்ணால் 9, மைனஸ் பண்ணுங்கள் 66. இதை அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. அந்த 66 அடுத்த லைன் கொண்டு வந்துட்டு அடுத்த காலம் பாருங்கள். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 7 தான் பெருசு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 7 + 2 9, மைனஸ் பண்ணுங்கள் 57. இதை அப்படி நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த காலம், இந்த காலம் பாருங்கள். இதுலேயும் ஹெட்டிங் 7, உள்ளே இருக்க வேல்யூஸும் 7, ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 7 + 2 9, மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 48 அப்படி நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த காலம் பாருங்கள். இதுலேயும் நம்மளுக்கு ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே 7 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு 7 தான் பெருசு. 7 + 2 9, மைனஸ் பண்ணால் 39. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த வேல்யூஸ், லைனோட வேல்யூஸ். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த காலம் லைன் போடுறோம் இல்லையா, ஸ்கேல் பென்சிலை வச்சு நம்ம இந்த கோடு போடுவோம். சரிங்களா? இந்த வேல்யூ, இந்த லைனோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்ச லைன் வேல்யூ கூட +2 அப்படிங்கிறது ஆட் பண்ணுவோம்.
சரிங்களா? அப்போது 66 + 2 68, 57 + 2 59, 48 + 2 50, 39 + 2 41. இதுதான் நம்ம அடிக்கிறதுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டிகிரி. இதுதான், இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துடாதீங்க. சில பேர் மறந்துட்டு இந்த கால்குலேஷன் அப்படியே எடுத்து அடிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? ஸ்டேட்மெண்ட் தப்பாயிரும். மறந்துடக்கூடாது. 2 இடத்துல +2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இது எப்போவுமே மறந்துடாதீங்க. கால்குலேஷன் போடுறப்போ ஒன்ஸ் ஒரு தடவை போட்டுட்டு 2வது தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு. 2 தடவை 2 இடத்துல நம்ம +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி. சரிங்களா? ஓகே. அடுத்து ஸ்கீம்ஸ். இதுக்கும் நம்ம வந்துட்டு டிகிரி ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? இதுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? 39ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 39 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின். லெஃப்ட் மார்ஜின் 10 தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுங்க, 29 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங் ஸ்கீம்ஸ், இதோட கவுண்டிங் 7. சரிங்களா? அப்போ 29 - 7 22. 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 10ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணுறோம் இல்லையா? அதை கடைசியாக ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? சிம்பிள். எப்படி? இந்த லைனோட வேல்யூ எடுத்துக்கிறோம், லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணுறோம், அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். அது கூட இதோட கவுண்டிங்கை மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், கடைசியாக இதே லெஃப்ட் மார்ஜினால் அந்த 10ஆல் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 21. 21ல் தான் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடிக்கிறோம். ஓகே. அடுத்து ருப்பீஸ் இன் லேக்ஸ். இது எப்படி இருக்குது? 4 காலமுக்குமே, இந்த 4 காலமுக்குமே பொதுவாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 4 காலமோட வேல்யூவை நம்ம எடுத்து நம்ம இந்த கால்குலேஷன் போடணும். 4 காலமுக்கான வேல்யூ எங்கே ஃபைண்ட் பண்ணுவீங்க? இங்கே பார்க்கணும். சரிங்களா? இதுதான் இந்த 4 காலமோட வேல்யூ. இதைத்தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 4 காலமோட அந்த வேல்யூ இருக்கு இல்லையா? 9 9 9 9. இது 4யுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 36 வரும். சரிங்களா? மைனஸ் இதோட கவுண்டிங் ருப்பீஸ் இன் லேக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதோட கவுண்டிங் 17. சரிங்களா? மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 19 வரும். இந்த இடத்துல 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 19 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 20 மாற்றிக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கிளியருங்களா? 20 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 10 வருமா? 10 ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 39. அப்போ 10 + 39 49 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது நம்ம ஃபார்மேட் பிரகாரம் ஆட் பண்ணுவோம். ருப்பீஸ் இன் லேக்ஸ் இந்த மாதிரி நடுவில் வர கால்குலேஷனுக்கு நம்ம +1ங்கிறத ஆட் பண்ணுவோம். எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ 50. அப்போ 50வது டிகிரியில் இந்த ருப்பீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது எது எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஹெட்டிங்கெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரியில் அடிச்சிருவோம். ஃபஸ்ட் ஹெட்டிங் 30ல் அடிப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் 25வது டிகிரியில் அடிப்போம். செகண்ட் ஹெட்டிங் 29வது டிகிரியில் அடிப்போம். அடுத்து நம்ம உள்ளே வந்துடுவோம். ஸ்கீம்ஸ்க்கு வந்துடுறோம். ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அது வந்து 21வது டிகிரியில் அடிக்கிறோம். அடுத்து இங்கே வரலாம். இதில் இருக்க மாதிரியே 1951 -56 இதில் இருக்க மாதிரியே அப்படியே அடிக்கிறோம். ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விட தேவையில்லை. சரிங்களா? ஸ்பேஸ் விடாமையே நீங்கள் அடிங்க. 1951 -56 இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் விட வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த காலம்லேயே நம்மளுக்கு ஹெட்டிங்கும் 7 டிஜிட் தான், உள்ளே இருக்க வேல்யூஸும் 7 டிஜிட் தான். அப்போ காலம்லேயே 7 தான்ப்பா பெருசு. அப்படிங்கிறப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? ஃபஸ்ட்டு காலம் 41. அப்போது 41வது டிகிரியில் இந்த இயர் வந்துட்டு அடிக்கிறோம். சரிங்களா? 41வது டிகிரியில். ஓகே. அடுத்து இந்த ஹெட்டிங். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? அதை நம்ம பார்த்தோம். இங்கேயே 7 தான். இதில் உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே 7 தான் பெருசு. அதோட அதிகமான கவுண்டிங் எதுவுமே கிடையாது. 7க்கு மேலே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம டைரெக்டாக ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 50. அப்போ செகண்ட் காலம் பார்த்திங்கன்னா 50வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் அடிப்போம். ஓகே. அடுத்து 59. தேர்ட் காலம் 59 இந்த ஹெட்டிங். அடுத்து 68வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் அடிச்சுட்டு டபுள் டிக் இங்கே விடணும், மறந்துடாதீங்க. அதாவது இந்த லைன் போடுறோம் இல்லையா?
கடைசியாக அந்த லைன் போடுறோம் இல்லையா, டபுள் டிக் விட்டு தான் நம்ம ருபீஸ் இன் லேக்ஸ் அடிப்போம், எகெயின் டபுள் டிக் விடுவோம். ஃபார்மேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க இங்கே டபுள் டிக் விடணுங்கிறதுலாம் நமக்கு ஃபார்மேட்டில் தான் இருக்கும், மற்றதுல எல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதை மறந்துடாதீங்க, ஃபார்மேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஃபைன் பண்ணது 50வது டிகிரி அப்படின்னு ஃபைன் பண்ணோம் இல்லையா. அப்போது 50வது டிகிரியில் ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடிக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, ருப்பீஸ் அப்படின்னு அடிக்கிறீங்க. இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது, இங்கே ஒரு ஸ்பேஸ், இன் ஸ்பேஸ் லேக்ஸ்ன்னு அடிக்கிறீங்க, அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ப்ராக்கெட்டுக்கும் ஸ்பேஸ் வராது, இங்கே எல்லாம் ஸ்பேஸ் வராது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் 10வது டிகிரி நம்ம அடிப்போம். ஓகே, டபுள் டிக் விட்டு இங்கே வந்துடுறோம். 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய லைன் அப்படிங்கிறப்போ நம்ம லென்த்தை அடிக்க முடியாது, அது தப்பாயிரும். லென்த் அடித்தா என்ன ஆகும், இந்த காலமுக்குலாம் வரும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் அண்ட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ப்ரீடிங் ஆஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 2 லெட்டர் விட்டுட்டு 3வது லெட்டர் ஆர் இருக்கு இல்லையா, ஆருக்கு நேராக அடிக்கிறோம். ஏன் அப்படி அடிக்கிறோன்னா, அதாவது மொதல் 2 லெட்டரை விட்டுட்டு ஏன் 3வது லெட்டருக்கு நேராக அடிக்கிறோன்னா, அதோட கண்டினியூஸ் தான். இது வந்து ஒரே லைன் தான், ஒரே லைனாக நான் அடிக்கலை, சுருக்கி அடிக்கிறேன், கீழே கொண்டு வந்து அடிக்கிறேன். அதனால் இது 2 லெட்டர் விட்டு நம்ம அடிக்கிறோம். அது காமிக்கிறதுக்காக தான் நம்ம அப்படியே அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, ப்ரீடிங் ஆஃப்னு அடிச்சிட்டோம். அனிமல்ஸும் நமக்கு இங்கே கொண்டு போனால் ரொம்ப வந்துடும். ஸோ அவங்களே ஷார்ட் ஃபார்மில் இங்கே அடுத்த லைனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ பிக்கு நேராக நம்ம அடிச்சிடலாம். அப்போ இது 3மே ஒரே லைன் தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். அதனால தான் 2 லெட்டர் விட்டு 3வது லெட்டருக்கு நேராக ஆருக்கு நேராக ப்ரீடிங் ஆஃபும் அனிமல்ஸும் அடிக்கிறோம். ஃபஸ்ட் லைன் இது, செகண்ட் லைன் இது, தேர்ட் லைன் அனிமல்ஸ். அந்த அனிமல்ஸ்க்கு நேராக இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அனிமல்ஸ்க்கு நேராக ஃபஸ்ட் லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இது பாருங்கள், இது வந்துட்டு நம்மளுக்கு 1 2 3 4 5 டிஜிட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இந்த உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன, 41. 7 டிஜிட்டில் இந்த காலமில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 41. ஓகேங்களா? அதுக்கு கம்மியாக இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஆர்எஸ்னால் ட்ரான்ஸ்லேட். அப்போது 1,90.17ங்கிறது இங்கே வந்துடும், 3,19.87ங்கிறது இங்கே வந்துடும். அப்போ இதுவும் 7 டிஜிட் தான். 7 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் 41. அதுக்கு கம்மியாக இருக்க வேல்யூலாம் என்ன பண்ணணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? அப்போ டிஜிட் வைஸ் அப்படிங்கிறப்போ 9 பாயிண்டிங்க்கு இங்கே வந்துடும், 6 3. அப்போ இந்த 3 எந்த டிகிரி அப்படின்னு பாருங்கள், 41 42 43. அப்போ 43ல் இது அடிப்போம். இது பாருங்கள், அதோட கம்மி, அதாவது 6க்கு நேராக நம்ம இந்த 4 வந்துட்டு அடிக்கணும். டிஜிட் வைஸ் அடிக்கணும், மறந்துடாதீங்க. இந்த 9க்கு நேராக 0 வருமா, 1க்கு நேராக 8 வருமா, பாயிண்டிங் 6க்கு நேராக 4 வரும். அப்போது 41 42 43 44 தான் 6. அப்போ 44ங்கிற டிகிரியில் இது அடிப்போம். ஓகேங்களா? அப்போது பாயிண்டிங்க்கு முன்னாடி 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 43ல் அடிச்சிருங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 43 டிகிரி. 5 டிஜிட்டில் இந்த மாதிரி 1 2 3 4 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 44. சரிங்களா? ஓகே, அது மாதிரி நம்ம எல்லாமே அடிச்சிடறோம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 டிஜிட்டில் இருக்குது, 43 டிகிரியில் அடிச்சிடறோம். ஓகே, அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட்டு காலம். ஸோ நெக்ஸ்ட்டு காலமில் உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, இது இங்கே வந்துடும் இல்லையா, ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். அப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 50. 50வது டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இந்த உள்ளே இருக்க வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே 50வது டிகிரியில் அடிக்கிறோம். மற்றதெல்லாம் என்ன பண்ணணும், இங்கே சொன்ன மாதிரி தான் எல்லா காலம்லேயுமே அதே தான். சரிங்களா? நம்ம டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? அப்படிங்கிறப்போ இதுவும் 7 டிஜிட் தான். 7 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் 50ல் அடிச்சிருங்க. ஸோ இந்த 9க்கு நேராக இந்த 9 வரும். அப்போது 50 51 52வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம். இது எப்படி அடிப்போம், இதுவும் 52, இதுவும் 52. சரிங்களா? 7 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 50, அதுக்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் நம்ம டிஜிட் வைஸ் அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து உள்ளே இருக்க வேல்யூஸில் 7 டிஜிட் தான் பெருசு. ஃபைன் பண்ண டிகிரி 59. அப்போது 59ல் இந்த 7 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் அடிச்சிடறோம். இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 6,41.70 இங்கே வந்துடும்.
2,18.81 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இதுவும் 7 டிஜிட் தான். அப்போ 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம 59வது டிகிரியில் அடிக்கிறோம். இந்த காலமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 7 டிஜிட்டில் தான் இருக்குது. அதுக்கு கம்மியாக இந்த மாதிரி வேல்யூஸ் எதுவுமே இங்கே கொடுக்கல. ஓகே, அடுத்து இந்த காலம், லாஸ்ட் காலம், ஃபைன் பண்ண டிகிரி 68. 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் 68வது டிகிரி. இது வந்து கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1ங்கிறது 1க்கு நேராக தான் நான் அடிக்கணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும். 68, 69, 70வது டிகிரியில் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே 8க்கு பதிலாக 4 வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 70, இதுவும் 70வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இங்கே வந்து சப்ளை ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இங்கே என்ன டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பில்டிங்ஸ், BLDGS அப்படின்னா என்ன, பில்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக அடிக்கணும், மறந்துடாதீங்க. இது மேலே வரும், ரோட்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். சோசியல் எஜுகேஷன் அடுத்த லைன், அதுக்கடுத்த லைன் பாருங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வில்லேஜ் அப்படிங்கிறது முன்னாடி வரும், இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பின்னாடி வரும். சரிங்களா. இங்கே யூசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூசினா அப்பர் கேஸ். எந்த லெட்டரை அப்பர் கேஸில் அடிக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அந்த ஒரு லெட்டரை மட்டும் நம்ம அப்பர் கேஸில் அடிக்கணும். அப்போ எஸ்ஸை வந்து கேப்ஸில் அடிக்கணும். ஓகேங்களா. இங்கே 61 ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 21 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா. இனி அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.